விஜய் அவருடைய கேம்பெயினால ஒரு கூட்டத்துல நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது. என்ன செஞ்சிருந்தா தவிர்த்திருக்கலாம்னா அந்த உயிரிழப்பு பத்தி முதல்கன் என்னுடைய தாழ்வான இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கிறேன். அங்கே இறந்து போனதில் என்னுடைய தம்பி, தங்கைகள், அக்கா, சகோதர சகோதரிகள், உறவினர்கள் தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் மாநாட்டில் உயிரிழப்பு ஏற்பட்ட போதே அந்த கட்சியோட தலைமை என்ன செஞ்சுருக்கணும்னா, இது எதனால ஏற்படுது, இந்த நம்ம திட்டமிடல் எப்படி இருக்கணும், இந்த திட்டமிடல் ஒரு 1,00,000 பேர் கூடுறாங்கன்னா அதுக்கான இடவசதிகள் எப்படி இருக்கு, பார்க்கிங் வசதிகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கான ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கான ஆம்புலன்ஸ் உதவி இதெல்லாம் சரியா இருக்காங்கிறத முதல்ல திட்டமிடணும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன செய்வார்னா, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி என்ன செய்வார்னா, தலைமையிலேருந்து உள்ள ஒரு 4 மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அனுப்புவார். அந்த இடத்த நீங்க போய் தேர்வு பண்ணுங்க, அந்த இடம் சரியா இருக்கா, இதுல ஒரு 10,000 பேர் உட்கார அளவுக்கு இடம் சரியா இருக்கான்னு சோதனை பண்ணி எல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் சரியா இருந்தா தான் குறித்த நேரத்தை செய்யணும்னு சொல்லுவார். இதெல்லாம் முதல் மாநாடு நடந்தப்ப உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, 2வது மாநாட்டிலையும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. 3வதா நீங்க போறப்ப எவ்வளவு மக்கள் தொகை வருதுங்கிறதெல்லாம் கணக்கிட்டு அதுக்கான ஒரு டீமை நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஒரு டீமை உருவாக்கி இதெல்லாம் சரியா இருக்கா, ஒரு சேஃப்டி அசஸஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்க பார்த்துருக்கணும். இதை பார்க்க தவிர உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ரசிகர் மனப்பான்மையில மக்கள் கூடுறாங்க, இளைஞர்கள், சின்ன சிறு வயசு பசங்க எல்லாம் கூடுறாங்க. இதெல்லாம் நீங்க சரி பண்ணாம, அதாவது எப்படின்னா, நீங்க கூட்டம் தேர்வு பண்ற இடமே மிக தவறான இடமா இருக்கு. இது அரசும் இதுல மெத்தன போக்குல இருக்கு. இது இதோட ஒரு பக்கம் பார்த்தா டிவிக்கோட தலைமையும் இதுல பொறுப்பெடுத்துக்கணும், அரசும் எடுத்துக்கணும். என்னன்னா, ஒரு 5,000 பேர் கூடுற ஒரு 4 முனை சந்திப்புல நீங்க ஒரு 15,000 பேரை கூட்டினீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். இதை நீங்க திட்டமிட்டு என்ன செய்யணும், அவங்களுக்கான ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கணும். அதையும் அரசு ஒதுக்கி கொடுக்க மாட்டேங்குது. இதை நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள், புதுசா வந்திருக்க விஜய் அவர்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கான இப்போ ஒரு 10,000 பேர் கூடுறாங்கன்னா அதுக்குள்ள இட வசதி இருக்கான்னு அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் இப்போ ரசிகர்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா போதும்னுங்கிற மனப்பான்மையில இருக்காரு. அந்த மனப்பான்மையில இருக்கவே கூடாது. இன்னும் நெருங்கி அவங்கள ஒரு நெறிமுறைப்படுத்தணும். அவங்களுக்கான சில வழிமுறைகளை சொல்லணும். இதுதான் இப்படிதான் இருக்கணும், நம்ம கட்சின்னா இதான். இதெல்லாம் எப்படின்னா, ஆர்வ கோளாறுல, குறிப்பா சொல்ல போனா ஆர்வ கோளாறுல வர்ற பசங்க. நீங்க இப்போ வந்திருக்காரு விஜய் வர்றாருன்னா அவர் நடிக மனப்பான்மையில் வர்றாரு. அவர் நேர்ல திரையில பார்த்தவங்க தரையில பார்க்கணும் விரும்புறவங்கன்னா 5,000 பேர் வர்ற இடத்துல 10,000 பேர் வருவாங்க, பொதுமக்களும் வருவாங்க விஜய் இந்த இடத்துல வராரான்னு. அதுக்கான இடவசதிகள்லாம் இல்லாதனால இது நடந்திருக்கு. இதுக்கு அரசும் இது பொறுப்பேற்றுக்கணும். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு கண்டிப்பா இது பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா 2 மாநாடு போட்டிருக்காங்க. வாரம் சனிக்கிழமை 3 வாரமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க மக்கள் தொகை எப்படி வருது, பொது சொத்து எப்படி சேதமாகுது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு இடத்துல அனுமதி கேட்டு கூட்டம் போடணும்னா கூட பதாகை கிழிக்கிறாங்க, இங்க வைக்க கூடாதுங்கிறாங்க. இவ்வளவு இது நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, இங்க ஒரு மாநாடு நடந்திருக்கு, மலையொலி மாநாடு. இந்த அரங்கத்துக்குள்ளே ஒளிபெருக்கி வச்சிருக்காங்க. இந்த வாசல்ல கூட வைக்க எங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா அவங்களுக்கு பொது வேலையில கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும். பாதுகாப்பான நெறிமுறைகளை கடைபிடிக்க சொல்லணும். அரசும் இதை கையில் எடுத்து செய்யணும். இதெல்லாம் பார்க்கறதுனா இது முதல்கண் தமிழ்நாடு அரசு இது பொறுப்பேற்றுக்கணும். அடுத்தது விஜய் அவர்களும் இதுல பொறுப்பேற்றுக்கணும். இது இறந்து போன எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரையில் இருக்கும்போது இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூடிய கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒன்று தான். இன்னைக்கு கூட இந்த மாநாட்டில் செந்தமிழன் சீமான் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இறந்து போனவர்கள் கண்ணீர் வணக்கத்தை செலுத்தியிருக்காரு. இது போல நிகழ்வு நடக்கவே கூடாது. காரணம் மக்கள் நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல் ஒரு நடிகரை காணக்கூடிய அதே திரை கவர்ச்சியிலேயே இருக்கிற, அதுதான் அடிப்படை காரணமே அதாங்க. ஒரு திரை கவர்ச்சி அந்த நோக்கத்தோடு போகிறதுனால தான் இங்கே போய் அடிபட்டு சாவுறான். இப்போ நாங்கள் இங்கே ஒரு கருத்தியெல்லாம் ஒரு மாநாடு நடத்துகிறோம், மலைகளின் மாநாடு. இங்கே யாராவது செத்த வராங்களா? யாருன்னு சொல்ல. ஏன் இது கருத்தியல நடக்கிற நிகழ்வு. கருத்தியல் தான் மக்கள் பார்க்கணுமே ஒழிஞ்சு திரை கவர்ச்சி போனால் இந்த மாதிரி விபத்து இப்போ இல்லை, இனி அப்பப்போ நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எத்தனையோ பேர் எம்ஜிஆரை பார்க்க போய் செத்தவனும் இருக்கான், சிவாஜி பார்க்க போய் செத்தவனும் இருக்கான். அதனால திரை கவர்ச்சிக்கு போனாலும் இப்படி தான். விட்டில் பூச்சை இருந்தால் அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணும், விளக்கில் போய் அடிபட்டு சாவும். அதே தான் உண்மை அதுதான். விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளை குறை சொல்றாரு, ஆளுங்கட்சியை குறை சொல்றாரு. அப்படி இருக்க அவர் தன்னோட கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்தலையோ? இல்ல அரசியல் படுத்தலையே, அதான உண்மை. அவர் என்ன சொல்றாரு, இப்படி ஆட்டுவார். என்ன சொல்றாரு, ஒங்காரி பானி போரி பம்பாய் மாமி நீயா இந்த நகுமா அப்படிம்பாரு. ஆனா விஷயம் என்ன, நம்ம எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, பழைய என்ன சொல்றது,
சங்க இலக்கியங்களை படிச்சிருக்காரு. அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பற்று, 11 நூல் கணக்கு, எத்தனையோ இதை படிச்சிருக்காரு. அதை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்றாருங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாதுல்ல. என்ன ரேட்டா, என்ன டாட்டா, என்ன போட்டா வரட்டோன்னா அப்படிதாங்க ஆகும். அதனால வந்து அவரும் நாங்களும் அவருடைய ரசிகர்களை வந்து அரசியல் படத்தில் ரசிகராகவே வச்சிருக்காங்க. அதோடைய விளைவு தான் இந்த மரணங்கள், இந்த கொடூரமான நிகழ்வு இது. ஆமாம், துக்கம் விசாரிக்க போய் வேற வழி கிடையாதுல்ல. அவர் ஒரு சிறந்த தலைவனுக்கு எடுத்துக்காட்டு தானேங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுல அதுதான் உண்மையான தலைவன், அதுதான் மக்களுக்கானவன். நன்றிங்க. அதான் இப்போ விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரையில் ஈடுபடுறது சில பேர் இறந்துட்டதா தகவல் வருது. இதை எப்படி தவிர்த்திருக்கலாம்? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது இளைஞர்கள் வந்து நிறைய பேர் விஜயை நோக்கி போனாங்க தான். ஏன் போனாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி. அவர் இதுவரை சமூகத்திற்கான பிரச்சனைகள் குறித்து பெரிய அளவில் எதுவும் பேசலை, எது ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் அவர்களை நோக்கி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திரை கவர்ச்சி. இது மட்டும்தான். திரையில பேசுறத அவர் தரையில செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. என்னன்னா, கட்சி தொடங்கியதுல இருந்து முதல் மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதுல இருந்து அடுத்த 2வது மாநாடு நடந்துச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயுமே இப்படி இருங்கன்னு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்த தவறிட்டார் விஜய். அதுதான் உண்மை. அவர் சொன்னா கேட்கிற மனநிலையில ரசிகர்கள் இருந்தாங்க. அவர்கள் யாரும் தொண்டர்கள்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லோருமே ரசிகர்கள் தான். அவர் சொன்னா ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஹீரோ சொன்னா இவங்க கேட்பாங்க. ஆனா அதை பயன்படுத்தி அவர் நல்லதை சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் இதுவரை கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்றத முழுமையா சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை. அப்ப நீங்க ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லி, இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதை நோக்கி நம்ம பயணிக்கணும், இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா, கொள்கையை உள்வாங்கியவர்கள் ஒழுங்கோடு நடந்திருப்பாங்க. ஆனா இவர்கள் எந்த கொள்கையும் சொல்லல, எது ஒன்றையும் சொல்லாதனால அவங்க அந்த திரை கவர்ச்சியிலேயே இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு போறாங்க இல்லையா, அந்த மனநிலையிலேயே எல்லா கூட்டங்களுக்கும் போறாங்க. அதுதான் இங்க பெரிய தவறா போச்சு. இது முழுக்க முழுக்க இதனுடைய தோல்வி யாரை சேரும் அப்படின்னா, நடிகர் விஜய். அவர் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்கணும். அவரை பார்க்க தான் வந்தாங்க. இதுல வந்து காவல்துறை வந்து இத பார்த்துருக்கணும்ல, ஒழுங்குபடுத்திருக்கணும்ல அப்படின்னா அவர்களும் செய்வாங்க தான். காவல்துறையினரும் நம்மள இருந்து போனவங்க தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. ஒரு பெருங்கூட்டம் வரும்போது காவல்துறை என்ன செய்யும்? அவர்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பெருங்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் போது காவலர்கள் இறந்திருந்தா அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதனுடைய முழு பொறுப்பு நடிகர் விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். நன்றி.